ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் பூட்ஸ்டாப்பில் இருக்க பேஜினேஷன் யூட்டிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டென்ட்ஸ் வந்து மல்டிபிள் பேஜஸில் ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் இருக்கிற வேரியஸ் யூட்டிலிட்டி கிளாஸஸ் யூஸ் பண்ணி அலைன்மெண்ட், ஸ்டைல், சைஸ் எல்லாமே வந்து நம்ம வெப்சைட் தீமுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ரெஸ்பான்சிவாகவும் இருக்கும். ஸோ க்ளீன் இன்டர்ஃபேஸ் அண்ட் ஸ்மூத் நேவிகேஷன் அண்ட் ஆல்சோ யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கிளாஸ் நேம்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பேஜினேஷனை செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பூட்ஸ்டாப் சிடிஎன் லிங்க் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் சிடிஎன் லிங்க் வந்து ஹெட்ல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில வெப்சைட்ல வந்து எண்ட் ஆஃப் தி பேஜ்ல வந்து இந்த மாதிரி ஒரு பேஜினேஷன் செட்டப் இருக்கும். ஸோ எல்லா கண்டென்ட்ஸுமே வந்துட்டு ஒரே பேஜ்ல டம்ப் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு கண்டென்ட் ஒரு பேஜ் கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒரு செட் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்துட்டு லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் செட்டப் தான். ஸோ இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு div கண்டெய்னர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து மெயின் கண்டெய்னராக செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஜஸ்ட் ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு நான் கண்டெய்னர் சொல்லி நான் கிளாஸ் நேம் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து மார்ஜின் டாப் அண்ட் பேடிங் டாப் மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு நான் ஆர்டர்ட் லிஸ்ட் இல்லை அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னு செட் பண்ண போகிறேன். ஸோ நான் இதுக்குள்ளே வந்து நான் அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டு நான் செட் பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே நான் வந்துட்டு ஒரு 4 லிஸ்ட்டு ஒரு 4 பேஜ் லிங்க் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் 4 லிஸ்ட்டு ப்ளஸ் ஆங்கர் டேக் கூட செட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டு நான் ஒரு ஆங்கர் டேக் ஒன்று செட் பண்ண போகிறேன். ஓகே. இந்த லிஸ்ட்டுக்குள்ள ஆங்கர் டேக் இதுக்கு நான் வந்துட்டு ஏதாச்சும் நேம் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரீவியஸ் நேம் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த மெயின் யூஎல் இருக்குல்ல, இந்த மெயின் யூஎல்ல தான் நம்ம பேஜ் நேஷன் செட்டப் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நான் வந்து கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்து பேஜ் நேஷன் சொல்லிட்டு நான் கிளாஸ் நேம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டுக்கு நான் கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் ஒன்று செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்துட்டு பேஜ் ஐட்டம்னு சொல்லிட்டு நான் நேம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த ஆங்கர் டேக்குக்கு நான் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் அட்ரிபியூட் மட்டும் செட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் வந்துட்டு பேஜ் லிங்க்னு சொல்லிட்டு நான் ஆங்கர் டேக்கு லிங்க் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம பேஜ் நேஷனை இந்த மாதிரி லிஸ்ட்டுக்குள்ளே லிங்க் பண்ணியாச்சு. ஒரு ஐட்டமுக்கும் இந்த மாதிரி லிங்க் கொடுத்துடணும். ஓகே. ஸோ இப்போ இந்த கிளாஸ் அட்ரிபியூட்டுக்கு நான் ஹெச்டாப் அட்ரிபியூட் மட்டும் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு நான் ஜஸ்ட் ஹேஷ்ன்னு சொல்லி விட்டுறேன். ஓகேவா? இப்போதைக்கு ஜஸ்ட் ஹேஷ்ன்னு சொல்லி நான் விட்டுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த லிஸ்ட்லேயே வந்துட்டு ஒரு 3-4 காப்பீஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகே. இந்த இடத்துல இந்த ப்ரீவியஸ்ன்னு இருக்கிறத ஜஸ்ட் நம்ம 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு நமக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? லாஸ்ட்டாக இருக்கிறத வந்து நெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பேஜ் நேஷன் செட்டப் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் நேஷன், அதுக்குள்ள ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குள்ளே நம்மளால லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே பாருங்கள் ப்ரீவியஸ் 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பேஜ் மாதிரி லிங்க் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் செகண்ட் பேஜை கிளிக் பண்ணோம்னா எனக்கு ஒரு செட் ஆஃப் கண்டென்ட்ஸ்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேஜாக வந்துட்டு இந்த ஆங்கர் டேக்குள்ள நம்ம லிங்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேஜ் செட்டப் வந்துட்டு டிஃப்ரெண்ட் சைஸஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேஜ் நேஷன்ஸை நான் இன்னொரு காப்பீஸ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேஜ் நேஷனுக்கு வந்து நான் பேஜ் நேஷன் லார்ஜ்னு கொடுத்துட்றேன். ஓகேவா? ஓகே. இதுக்கு வந்து நான் பேஜ் நேஷன் வந்து ஸ்மால்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். பேஜ் நேஷன் லார்ஜ், இது வந்து பேஜ் நேஷன் ஸ்மால். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயும் வந்துட்டு நம்ம இந்த பேஜ் நேஷன் பாரை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு ஆக்டிவ் டிசபிள்டுங்கிற மாதிரி இதோட ஸ்டேட்டை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கும். ஸோ இந்த பேஜ் நம்ம ஆக்டிவ்ல இருக்கும்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்டோட கலர் மட்டும் பிளாக் கலர்ல, மற்றதெல்லாம் ரெட் கலர்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த டெக்ஸ்டோட கலர்ஸ் வந்து நம்ம ஆக்டிவ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் செகண்ட் பேஜ் மட்டும் எனக்கு ஆக்டிவ்ல இருக்குன்னு சொல்றேன். ஸோ நான் சேவ் பண்றேன். இப்போ பாருங்க எனக்கு செகண்ட் பேஜோட லிங்க் மட்டும் எனக்கு ஆக்டிவ்ல இருக்கும். இந்த மாதிரி ஆக்டிவ்ல சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லை எனக்கு இதோட பேக்ரவுண்ட் கலர்ஸ் அண்ட் டெக்ஸ்டோட கலர்ஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும்னா கூட நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அந்த ஆக்டிவை ரிமூவ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஆங்கர்ஸோட லிங்க்ஸ் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு காமனாக வந்துட்டு டெக்ஸ்டோட கலர் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே. ஸோ டெக்ஸ்டோட கலர் தான் டேஞ்சர்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பேக்ரவுண்டோட கலர் வந்து நான் வார்னிங்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் டெக்ஸ்டோட கலர், வார்னிங் கலர்ஸ் ரெண்டுமே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம ஃபாண்ட்டோட சைஸ் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை ஃபாண்ட்டை போல்ட் பண்ணுறது, இட்டாலிக்ஸ் அந்த மாதிரி ஃபாண்ட் ஸ்டைல்ஸ் கூட இந்த பேஜ் நேஷன் செட்டப்பில் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டாக வந்து இந்த பேஜ் நேஷன் பார் வந்துட்டு இந்த இடத்துல அலைன் ஆயிருக்கு. ஸோ அது நம்ம வந்து லெஃப்ட், ரைட், சென்டர்னு சொல்லிட்டு 3 விதமாக அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அப்படியே காப்பி பண்ணி ஒரு 3 காப்பீஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு டிஃபால்ட்டாக அதிலே இருக்கட்டும். செகண்ட் ஒன் வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர்னு கொடுக்குறேன். ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒனுக்கு வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் எண்டுன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ வந்து லெஃப்ட், சென்டர், ரைட்டுன்னு சொல்லிட்டு 3 விதமாக வந்து அலைன் ஆயிருக்கு பாருங்க. இது வந்து லெஃப்ட் சைட், ரைட், இது சென்டர், இது வந்து ரைட் சைடுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த பேஜ் நேஷனோட அலைன்மெண்ட் கூட நம்ம ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஸோ டிஃபால்ட்டா வந்து நம்ம பேஜ் நேஷன்னு குடுத்ததுனால, நம்மளோட பேக்கிரவுண்ட் கலர்ஸ் இந்த மாரி ஒரு சுத்தி ஒரு அவுட்லைன் இந்த மாரி வந்துட்டு டிஃபால்ட்டா வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த மாரி சிம்பிளா வேணும் அப்டின்னா, ஸோ இந்த பேஜ் நேஷன் அப்டிங்கிற கிளாஸ் நேம் பதிலா நான் பிரெட் கிரம்ப்ஸ்ன்னு கிளாஸ் நேம் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த மாரி நம்ம செட் பண்றதுக்காக, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் பேஜ் நேஷனுக்கு பதிலா பிரெட் கிரம்ப்னு செட் பண்ணியிருக்கேன். உள்ள லிஸ்ட் ஆகுற ஒரு லிஸ்ட் ஐட்டமுக்கும் வந்துட்டு பேஜ் ஐட்டமுக்கு பதிலா பிரெட் கிரம் ஐட்டம்னு நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ உள்ள லிங்க் பண்ணியிருக்க லிங்க்ஸ் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பேஜ் லிங்க்ஸ் வந்து லிஸ்ட் வந்து அன்ஸ்டைல் பண்ணிட்டேன். அதான் புல்லட் பாயிண்ட்ட வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்ப நான் சேவ் பண்றேன். ஸோ நார்மலா நம்ம பேஜ் நேஷன்ல குடுத்ததுக்கும், பிரெட் கிரம்ப்ல குடுத்ததுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? நம்மள அவுட்டர் பார்டர்ஸ், இந்த ஹாரிசான்டல், வெர்டிகல் லைன்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆக்கிட்டு ஜஸ்ட் நார்மலா இருக்கிற மாதிரி, நார்மலா இந்த மாரி சைட்ல இருக்க மாரி நமக்கு அது டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இதுக்கும் நம்ம ஈஸியா வந்து டெக்ஸ்ட்டோட கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமே காமனா நான் டெக்ஸ்ட்டோட கலர் வேணா சேஞ்ச் பண்றேன். டெக்ஸ்ட் டேஞ்சர் நான் சேஞ்ச் பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த மாரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாரி பேஜ் நேஷன் யூஸ் பண்ணி இந்த மாரி செட் பண்ணிக்கலாம். ஸோ பிரெட் கிரம் யூஸ் பண்ணி இந்த மாரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு நம்ம பேஜினேஷன் செட் பண்றதுக்கு பேஜினேஷன் மெயின் கிளாஸ் நேமா யூஸ் பண்ணிட்டு, உள்ள செட் பண்ற ஒரு லிஸ்ட் ஐட்டமுக்கும் வந்து பேஜினேஷன் ஐட்டம் செட் பண்ணிட்டு, அதோட லிங்க்ஸ்க்கு வந்து பேஜ் லிங்க் வந்து கிளாஸ் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ அத நீங்க அதோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்டின்னா, பேஜினேஷன் ஸ்மால், லார்ஜ், மீடியம் சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட அலைன்மென்ட் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, ஜஸ்டிஃபை, கன்டென்ட், சென்டர் அண்ட் ஸ்டார்ட்டிங், எண்ட் அந்த மாரி யூஸ் பண்ணி நீங்க அலைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு நார்மல் பேஜினேஷன் இல்லாம உங்களுக்கு சிம்பிளா வேணும் அப்டின்னா, பேஜினேஷன்ங்கிற கிளாஸ் நேம் பதிலா எல்லாத்துக்கும் பிரெட் கிரம்ங்கிற கிளாஸ் நேம் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா, ஆர் இந்த மாரி இருக்கிறதுக்கு பதிலா இந்த மாரி உங்களுக்கு லிஸ்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேஜினேஷன் யூட்டிலிட்டீஸ் இன் பூட்ஸ்ட்ராப். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல கரோசல் பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேப்பி கோடிங்.